2011 திமுக எவ்வளவு சீட்டுங்க போட்டிட்டுச்சு? 120 சீட்டு போட்டிட்டுச்சுங்க. 120 சீட்டு போட்டிட்டா எப்படிங்க தனிச்சு ஆட்சி அமைப்பாங்க? அப்ப கூட்டணி அமைச்சருக்கு ரெடியா தானே ஆட்சி அமையல முடிஞ்சு வச்சுங்க. 2011 120 சீட்டு போட்டிட்டு நீங்க எப்படி 120 சீட்டு ஜெயிச்சிருப்பீங்களாங்க? யாராவது இந்தியாவில் ஜெயிக்க முடியுமாங்க? அப்ப 120 சீட்டு போட்டிட்டீங்களே, கூட்டணி அமைச்சருக்கு தயாரா இல்லாமலா? திரு வீரப்பமொயிலிட்ட கேட்டு பாருங்க, கூட்டணி அமைச்சருக்கு தயாரா கலைஞர் வந்து 2 சீட்டு கொடுக்க தயாரா இருந்தா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அவங்களாம் ரெடியா இருந்தாங்க. அது சந்தர்ப்பங்களுக்கு சூடி அமையல. காங்கிரஸ் கட்சியிலே பல பேர் வேண்டாம் வேண்டாம் அவன் அமைச்சர் ஆயிடுவான் இவன் அமைச்சர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பல பேர் வேண்டாம் வேண்டாம். காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கு தெரியுமில்ல, கட்சி வளர்றதை விட நம்ம வளரணும்னு நினைக்கிறவங்க அதிகம் அங்கே. அதனால வந்து அவனுக்கு அவன் அமைச்சராக இருக்கு, நான் உட்காந்துருக்கிறதா அப்படின்னு. நான் எம்எல்ஏ இல்லை, நான் பெரிய தலைவர், அவன் எம்எல்ஏ ஆகிட்டான், அவன் மந்திரி ஆயிடுவான். அப்போ கூடாது, அப்போ என் அமைச்சர் பங்கே வேண்டாம் அப்படின்னு கலைஞரை உசு பேத்துட்டு பேசாம விட்டாங்க. கலைஞர் ரெடியாக தான் இருந்தார். 50-50 சீட்டில் போட்டிட்டு இருக்குங்க திமுக காங்கிரஸும். 50-50 சீட்டில் உங்களுக்கு புரியுங்களா? 2063 சீட் எப்படி கொடுத்தீங்க? அது எல்லாமே திமுக. திமுக இந்த முறை ஏற்கனவே போட்டியிட குறைவான சீட்டு தான் போட்டியிட போகுது.